மணி ஹெய்ஸ்டையும் கத்தி சண்டை படத்தையும் கலந்தடிச்ச குருமா தான் இந்த கேங்கர்ஸ். இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங். பயங்கர சாமர்த்தியமா திரைக்கதையை கையாண்டிருக்காரு இயக்குனர் சுந்தர் சி. ப்ரொஃபசர் கேரக்டர்லயும் கலக்கியிருக்காரு. வடிவேலு ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது தான் கேங்கர்ஸ் படத்தோட முக்கியமான சாதனை. மத கஜராஜா மாதிரியே கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்க சீனை எப்படி அழகா கையாண்டிருக்காரோ அதே மாதிரி இந்த படத்துல அங்கங்க நல்ல சீன்களை கொடுத்து சாமர்த்தியமா படத்தை நகர்த்தி போயிருக்காரு சுந்தர் சி. 30 வருஷத்துக்கு மேலாக கமர்ஷியல் வேல்யூவை அவ்வளவு அழகா தக்க வச்சிருக்காரு சுந்தர் சி. ஜனரஞ்சகமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு சுந்தர் சி. படம் ஃபுல்லா டைமிங் காமெடிலையும் பாடி லாங்குவேஜ்லயும் பழைய வடிவேலுவை ஞாபகப்படுத்திருக்காரு. முக்கியமான சில சீன்கள்ல கேத்ரின் த்ரிஷா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வாணி பூஜன் வந்துட்டு போற சீன்ல கொஞ்சம் அனுதாபத்தை சம்பாதிக்கிறாங்க. முக்கியமா பின்னணி இசையில பட்டை கிளப்பிருக்காரு. ரெண்டாம் பாதியில வில்லங்கிட்ட இருக்க பணத்தை கொள்ளையடிக்க பண்ற ஆபரேஷன் எல்லாம் ரசிக்க வைக்குது. சுந்தர் சி படத்துல நிறைய லாஜிக் ஓட்டங்கள் இருக்கும். அதேதான் இங்கேயும். அதெல்லாம் மேக்கிங்ல கொஞ்சம் நம்மள மறக்க அடிச்சிருக்காரு. இதெல்லாம் பத்தி யோசிக்காம ரசிகர்கள் படத்தை பார்த்து நல்ல பொழுதுபோக்கா இருக்கணும் அப்படிங்கறத முக்கியமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தை ரொம்ப ஆராய்ஞ்சு லாஜிக் ஓட்டையெல்லாம் பாக்குற ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பா எடுபடாது. கண்டிப்பா ஃபேமிலியோட இந்த லீவ் டைமுக்கு தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா அம்சங்களும் அந்த படத்துல இருக்கு. ஆஹா ஓஹோ நல்ல படம் சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.